ஹலோ கைஸ், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்எம்ஆரோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம் வித் ஐஆர் ஃப்ரீக்வன்சி. போன வீடியோவில் நான் வந்து ஐஆரோட அந்த டேபிளை வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த ஐஆர் டேபிள் வித் என்எம்ஆர் ரைட்டரில் கொடுத்துருக்க என்எம்ஆர் டேபிளை வச்சு நம்ம எப்படி வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதான் அந்த ஐஆரோட டேபிளும் என்எம்ஆரோட டேபிளும். இந்த ரெண்டு டேபிள் மட்டும் படித்தாலே போதும். என்டையர் சிஎஸ்ஐஆர் கேட்டு எந்த எக்ஸாமில் கேட்குற என்எம்ஆர் கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு சைக்ளோபென்டேன் இருக்குது. இது எனக்கு ஐஆர் வேல்யூ நான் எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து சிம்பிள் காம்பவுண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 1715 வந்து ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து 5 மெம்பர் ரிங்குக்கு +30 கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் 30 ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பவுண்டுக்கு 1745 அப்படின்ற வேல்யூவை நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த காம்பவுண்ட் வந்து 1745 தான் ஐஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காமிக்கும். இது நம்மளோட நெக்ஸ்ட்டு ஜாம் கொஸ்டின். அதாவது அந்த போன கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது செகண்ட் அந்த ஜாம் கொஸ்டின்லேயே இன்னொரு என்எம்ஆர் கொஸ்டின் வந்து பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி HNMR chemical shift values for the indicated hydrogen in bold in following compounds. இது ஒரு சேச்சுரேட்டட் கார்பன், இது ஒரு அல்கைன் ஹைட்ரஜன், சரி இதுவும் ஹைட்ரஜன் தான். இது ஒரு அல்கின், அதாவது அரோமேட்டிக் ஹைட்ரஜன், இது ஒரு அல்கீன் ஹைட்ரஜன். இப்போ இந்த இதில் நல்லா நோட் பண்ணுங்கள், இதுவுமே கிளைடனில் இருக்கிற டேபிள் தான். இந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த டி ஆப்ஷனை மட்டும் கார்னர் பண்ணுங்கள். ஏன்னா கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்லையுமே இந்த டி ஆப்ஷன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கன்னா எல்லாத்துலேயுமே 4 வந்து லாஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இதில் ஒன்று மட்டும்தான் 1 வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணோம். 1 வந்து என்ன, அல்கின். எப்போவுமே என்எம்ஆரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட், அதாவது ஃபஸ்ட்டு அல்கேன் தான் வரும். அப்புறம் அதுக்கு மேலே டபுள் பாண்டு, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ட்ரிபிள் பாண்ட் வரும். என்எம்ஆரில் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். என்எம்ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போக போக, அதாவது லெஃப்ட் சைடு போக போக டவுன் ஃபீல்ட், ரைட் சைடு போக போக அப் ஃபீல்ட். இவங்க கேட்டிருக்கிறது எது லெஃப்ட் சைடு அதிகமாக வேல்யூ இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தோன்னே நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா சேச்சுரேட்டட் கார்பன் எப்போவுமே 0 to 2 ஆர் 3க்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்போனா இந்த வேல்யூ வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க, அப்போ இது கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட்டு 4 பார்க்கக்கூடாது. 4th எப்போவுமே லாஸ்ட்டு நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு தேர்டு, அப்புறம் தேர்டை கன்சிடர் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட், ரெண்டாவது அல்கைன், மூணாவது தான் அல்கின் ரீஜன் வரும். நம்ம இந்த என்எம்ஆர் டேபிள் பார்த்தா CH புரோட்டானுக்கு வந்து அவங்க CH புரோட்டானுக்கு வந்து 1.7 வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி CH புரோட்டானுக்கு 1.7 எடுத்துகிட்டு, அப்புறம் இன்னொரு CR வேல்யூமே நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இன்னொரு இந்த இருக்க அல்கைன் வேல்யூக்குமே அவங்க வந்து 1.5 வந்து ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1.7, 1.5, 3.2 சம்திங் வரும். எதுக்கு, அந்த அல்கைன் புரோட்டானுக்கு 3.2 சம்திங் வரும். ஸோ அப்போ இந்த அல்கைன் புரோட்டான் தான் செகண்டாக வரப்போகுது. ஏன்னா 0 to 2 வந்து அந்த சேச்சுரேட்டட், அதுக்கப்புறம் இந்த அல்கைன் புரோட்டான், அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அப்போ இந்த சி ஆப்ஷனும் வராது, எய்தர் A or B. இப்போ இந்த ARBயில் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து அரோமேட்டிக் புரோட்டான் ரீஜன் வந்து அவங்க இங்கே டேபிளில் கொடுத்துருவாங்க பாருங்கள். 8.5 to 6.5 வந்து அரோமேட்டிக் ரீஜன் புரோட்டான். வெறும் அல்கின் வந்து அதுக்கு முன்னாடி தான் வருது. அப்போ இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம கார்லேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து 4 இருக்கணும்,
லீஸ்ட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும். ஸோ ஆன்சர் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், 4 3 1 2. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே என்ன பண்ணணும்னா, எது ஈஸியாக வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் டேபிளை வச்சு கார்லேட் பண்ணணும். டேபிளை வச்சு கார்லேட் பண்ணாலே நம்மளுக்கு 2 3 ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிரும். ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இதான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இது வந்து ஒரு NAT டைப்பு, எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலே ஒரு 3 ஃபார்முலா தான் இருக்குது. அந்த 3 ஃபார்முலா தான் திரும்ப 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 ஜாமில் வந்து சம்ஸ் கேட்குறாங்க. அது என்ன ஃபார்முலானா 2π காமா B0. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமா எல்லாருக்கும் தெரியும். காமா அதாவது இதை இங்கிட்டு இழுத்து விடுவீங்க, இதை வந்து இங்கிட்டு இழுத்து விடுவீங்க. ஸோ B0 இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீக்வன்சி. 2π அப்படின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெக்வயர்டு ஃபார் ஃப்ளிப்பிங் a H1 nucleus in an NMR operating at 400 MHz அப்படின்னு கேட்டிருக்காங்க. 400 MHz அப்படின்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதான் 400 MHz. அப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்காங்க. டெஸ்லாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணால் 2π μ B0 காமா இது கொடுத்துட்டாங்க. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இந்த இருக்குது. மியூ வந்து 400 MHz இருந்தால் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 2 × 3.14 × 400 × 10⁻6 divided by 2.67 × 10⁸. இந்த ரெண்டு நான் என்ன செய்யறேன்னா மொத்தமாக 8 அப்படின்றத கொண்டு போயிட்டேன். அப்போ 8ம் எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிற வேல்யூவை, அதாவது மீதி எந்த வேல்யூனா இந்த வேல்யூ மட்டும் போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து 9 something வரும். இப்போ யூனிட் கன்வர்ஷன் என்னன்னு பார்ப்போம். யூனிட் கன்வர்ஷன் எப்போவுமே நீங்கள் பார்க்கணும். 2πக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை. பட் ஆனால் 400 அப்படின்றதுக்கு பெர் செகண்ட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. பெர் செகண்ட் ஆர் ஹெட்ஸு 2 யூனிட் இருக்குது. இந்ததுக்கு ரெண்டுமே ஒன்று தான். டிவைடட் பை கீழே வந்து அந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ வந்து கீழே வந்துடும். T இன்வர்ஸ் S இன்வர்ஸ் இருக்குது. ஸோ செகண்டு கேன்சல் ஆயிரும். T மேலே போகும்போது எனக்கு ரிசல்ட் வந்து டெஸ்லாவில் கிடைக்கும் ஆன்சர். ஸோ அப்போ யூனிட் கன்வர்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அந்த ஆன்சரும் எனக்கு வந்து கரெக்டாக கிடைக்குது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமே நம்ம யூனிட் கன்வர்ஷன். அப்புறம் வந்து NATயில் பொறுத்தளவு என்னென்னா, நம்ம யூனிட் கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணணும். செகண்டு நம்ம கரெக்டான ஃபேக்டர் வந்து கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். எதுக்கு வரணும். ஆக்சுவலாக அந்த B0 அப்படின்றது என்னென்னா, எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம், 2 எனர்ஜி லெவல் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த எனர்ஜி லெவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்றது. ஸோ இந்த எனர்ஜி லெவலை டிட்டர்மைன் பண்ணது இல்லையா, அதுதான் B0 மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த B0 எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் இந்த கொஸ்டினில் வந்து அவங்க கேட்க வராங்க. ஸோ நம்ம அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன ஃபார்முலானா 2π மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ B0. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா வச்சு நிறையா கொஸ்டின் வந்து ஜாம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.23 சம்திங் வரும். என்னென்னு 9.37 சம்திங் வரும். ஜாம் கொஸ்டினை பொறுத்தளவு ஜாம் 2015 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜாம் 2016 பார்க்க போகிறோம். ஸோ எல்லாேருக்கும் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்கள்.
வேறு ஏதாச்சும் வீடியோ, வேறு ஏதாச்சும் கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக எதுவும் எடுக்கணும் அப்படின்னாலும் கேளுங்க, என்னால் முடிஞ்சாலும் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.